வணக்கம். இது உங்கள் கோ கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பரோட்டா செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரோட்டா உடம்புக்கு கெடுதல் தான், இருந்தாலும் எப்போவாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டிலங்கும் போது நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், நல்ல எண்ணெயாகவே யூஸ் பண்ணுவோம். கடையில் அப்படி இருக்காது. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது பரோட்டா செய்கிறதுக்கு நான் 300 கிராம் மைதா மாவு, இந்த ஒரு பவுல் நிறைய 300 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நான் ஈஸ்டெல்லாம் யூஸ் பண்ணலை, சாதாரணமாக எண்ணெயும் சால்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், போட்டு சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைகிறோம். தண்ணி மொத்தமாக விட வேண்டாம், முதல்ல எண்ணெயை நல்லா விரவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்ருக்கோம். இதில் இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக அந்த 300 கிராமுக்கு தேவைப்பட்டது. மொத்தமாக விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு, அப்புறம் திருப்பி மாவு போட வேண்டியது இருக்கும். அதனால் தெளித்து பிசைஞ்சிருங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது ஒரு 150 ml தான் இருக்கும். அந்த 300 கிராம் மாவுக்கு 150 ml தண்ணி தான் தேவைப்பட்டது. இப்போ ஓரளவு கரெக்டான பதம் வந்துருச்சு. இதை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா அடித்து பிசையலாம். அடுத்து ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் போட்டு இதை மாவு சாஃப்ட் ஆகிற வரை ஒரு 15 நிமிஷம் இழுத்து பிசைகிறோம். அப்போ தான் அதில் க்ளூட்டான் ஃபார்ம் ஆகும். அது பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுங்கிறதுக்காக அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் லேசாக எண்ணெய் மாவுலையும் போட்டுட்டு இப்படி இழுத்து பிசையணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் இதே மாதிரி இழுத்து பிசைகிறீங்க. அப்புறம் அப்போதை விட இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே மாவோட தன்மை பார்த்தாலே தெரியும். பாத்திரத்தில் பிசைகிறத விட இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா நல்லா இழுத்து பிசையலாம், அடித்து பிசையலாம். இப்போ அந்த மாவு பிசைஞ்சிட்டேன், 15 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். இப்போ சாஃப்ட்னஸ் ஆகிட்டு மாவு கொஞ்சம் எண்ணெய் லேசாக தடவிட்டு இப்போ மாவை அமுக்கி பாருங்கள், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது அந்த மாவோட தன்மை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடறோம். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடறோம். இது 2 hours இதில் செட் ஆகட்டும். மூடி வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த 2 hours கழித்து எடுத்து அதை நாம் அந்த 300 கிராம் மாவுக்கு ஒரு 6 உருண்டை கிடச்சிது. பெரிய உருண்டையாக நம்ம உருட்டி 6 உருண்டையை வச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு உருட்டி வச்சிடறோம். ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அடுத்து இந்த எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பரோட்டானால பெரிய உருண்டையாக தேவைங்கிறதுனால கொஞ்சம் கனமாக போடணுங்கிறதுனால இப்படி எடுத்து இது ஒரு 6 உருண்டை கிடச்சிது எனக்கு. அதை செட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஆறு உருண்டை இல்லை, 5 உருண்டை தான் கிடச்சிது. 5 உருண்டையும் லேசாக எண்ணெய் மேலே விட்டு அதை அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன்.
இப்போ அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு மாவு திறந்து வச்சோன்னா உலர்ந்துரும். அப்புறம் பரோட்டா தேய்க்கிறதுக்கு சரியாக வராது. அதனால் மூடி வச்சிடணும். இப்போ 1/2 hour கழித்து எடுத்து அதை அப்படியே அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ்லேயே தட்டி 2 விதமாக பரோட்டா வந்து போடலாம். பரோட்டா போடுறதுக்கு இது தட்டுறதுக்கு வரலைன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி விட்டு அதை அப்படியே விரித்து விட்டு அப்படியே உள்ளங்கையை வச்சே அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக விரிச்சிடலாம். அப்புறம் அதை வந்து ஒரு கத்தி வச்சு கோடு கோடாக போட்டு சேர்த்து எடுத்து இப்படி சுருட்டி வைக்கலாம். ஒரு மெத்தடு. இப்படி கோடு கோடாக போட்டு இதை வந்து அப்படி ஒன்று போல் அப்படியே சேர்த்து 2 பக்கமும் அப்படியே உருட்டிட்டு வந்து ஒரு சுற்றி இப்படி வச்சுட்டு அதை அப்படி உள்ளங்கை வச்சு தட்டி பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு கொஞ்சம் தண்ணி போட்டு அதே மாதிரி தட்டி விட்டு விரித்து விட்டு விட்டுட்டு இப்போ கையில் வந்து நல்லா நீளமாக விரித்து விட்டுட்டு சாரிக்கு கொசுவும் வைப்போம்ல அது மாதிரி கையில் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு இல்லை, மேலே பிடிச்சிட்டு அப்படி கொசுவும் வைக்கிற மாதிரியே வச்சு அப்படி சுருட்டி எடுத்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஒரு மடிப்பாக சாரிக்கு எப்படி ஃப்ளீட்ஸ் கொசுவும் வைப்போமோ அதே மாதிரி ஒன்றா மடிப்பு வச்சுருக்கேன். வீடியோ சரியாக கவர் ஆகலை, பார்த்துக்கோங்க. கொசுவும் வைக்கிற மாதிரி வச்சு அப்புறம் அதை ஒன்று போல் அப்படி எடுத்து அப்படியே ஒரு சுற்றி புரோட்டாக்கு சுற்றுற மாதிரி சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அப்படி விரித்து விட்டுற வேண்டியதான். இது ஒரு மெத்தடு. அந்த மாதிரி கோடு கிழித்து சேர்த்து விட்டு அது ஒரு மெத்தடு. இப்படியும் அப்படி லேசாக கொஞ்சம் கனமாகவே விரித்து விட்டுருங்க. புரோட்டாவோட சைஸ் சின்னதாக தானே இருக்கும், அது மாதிரியே கொஞ்சம் விரித்து விட்டுட்டு அப்படியே தோசைக்கல்லில் தூக்கி போட்டுடலாம். 2 மெத்தடில் புரோட்டா விரித்து காமிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு அந்த சாரி கொசுவும் வைக்கிற மாதிரி இன்னொரு தடவை போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி. உங்களுக்கு வீடியோவில் அது சரியாக எடுக்க சொன்னேன், சரியாக எடுக்கலை எடுத்தவங்க. கொசு வைக்கிற மாதிரி வச்சு அப்படியே மேலேருந்து கீழே ஒன்று போல் எடுத்து ஒரு ரவுண்டு சுற்றி தட்டி விட்டுற வேண்டியது. அவ்வளோ. இதே மாதிரி 5 பரோட்டாவும் போட்டு கல்லை போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். ஒரு தலைவலி சிலருக்கு வரும், அது ஒரு 10-15 நாள் இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தா சிலருக்கு 1 மணி வரை கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கண்பட்டைக்கு கீழே வலிக்கும். அதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சுக்கு தைலம்னு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளித்தா கொஞ்சம் சரியாக கேட்கும், ரிலீஃப் ஆகும். அப்போ வந்து அதை வந்து அன்றைக்கி சுக்கு தைலம் சேர்த்து குளிக்கிற அன்னைக்கு வந்து நாம் வந்து புளி ஐட்டங்கள் புளிக்குழம்பு சேர்க்கக்கூடாது. பருப்பு வச்சு சாப்பிட்லாம், ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். காலையிலையும் இட்லி தோசை நைட்டும் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக புளிப்பு சேர்க்கக்கூடாது. ரொம்ப அது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சிலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சித்த மருத்துவம் எடுக்கும்போது புளிப்பு சேர்க்கும்போது பல்லம் உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு தெரியல, இருந்தாலும் புளிப்பு சேர்க்கும்போது நமக்கு அதோட எஃபெக்ட் இருக்காது. அதனால் அந்த சுக்கு தைலத்தை வந்து நாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்ச்சி குளித்தோன்னா அதை வந்து நமக்கு வந்து அந்த ஒரு தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நான் இன்னொன்று அதே மாதிரி சுருட்டி மடக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு பரோட்டா சுற்றி காமிச்சிருக்கேன். நான் டிப்ஸு சொல்கிற வர. இப்போ அதை வந்து கல்லை தூக்கி போட்டுடலாம். ஒரு தலைவலிக்கு ஆவி பிடிச்சாலும் நல்லா கேட்கும். அது வந்து என்னென்னா, ஆவி பிடிக்கும்போது நாம் வந்து தும்பைப்பூ எலுமிச்சை இலை மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கலாம். இப்போ போட்டு சுற்றி எண்ணெய் விட்டுருக்கேன் கல்லை போட்டு.
இதை வந்து கல்ல என்ன போட்டது வந்து சுற்றி சுற்றி பரட்டி பரட்டி போட்டு போட்டு எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா உள்ள ஃபுல்லாக வேகணும்ல, டக்குன்னு எடுத்துட முடியாது. மாறி மாறி பரட்டி பரட்டி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரை போட்டு எடுக்கணும். ஒரு தலைவலி வந்து பனிக்காலத்தில் கூட வரும். தலையில் ரொம்ப சூடு ஏறின மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு தலைவலி வரும். அப்படி வரும்போது ஆவி பிடிக்கிறது, அந்த சுக்கு தைலம் ஒரு நாள் 2 நாள் தேய்ச்சி குளித்தா நல்லா ரிலீஃப் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தும்பைப்பூ இலை, பூவு வெள்ளையா இருக்கும். அதாவது தும்பைப்பூ இட்லி மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியா? தும்பைப்பூ மாதிரி இட்லின்னு. வெள்ளையா ஒரு பூ பூக்கும். எல்லா இடங்கள்லயும் காடுகள்ல கிடைக்கும். அது நல்லா கேட்கும். ஒரு தலைவலிக்கு ஆவி பிடிச்சா நல்லா கேட்கும். அது எலுமிச்சை இலை. நல்லா கேட்கும். இப்படி பரட்டி பரட்டி போட்டுட்டே இருந்தா தான் 2 பக்கமும் நல்லா வேகும். உள்ளேயும் நல்லா வேகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் எடுத்துட்டிங்கன்னா பரோட்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி 3 நாள் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து தட்டிட்டோன்னா கொஞ்சம் லேயர்ஸ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாவு உருட்டும்போது தட்டும்போது அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். அது மாதிரி வீட்டில் நம்ம செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது கடையில் வாங்குறத விட. எண்ணெயே பாருங்கள், நான் வந்து எண்ணெய் வந்து ஸ்பூனை வச்சு கூட விடலை. அந்த தோசை தடவுற அந்த இதை கட்டையை வச்சு தான் லைட்டாக விடுறேன். அந்த தோசை தடவுறது வந்து மரத்துலையும் கிடைக்கும். அந்த செப்பு சாமான்ல இருக்கிற மாதிரி தடவுறது அப்படியும் கிடைக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா? அதில் மேலே உள்ள பெரிய பூசணிக்காய் வெட்டும்போது மேலே உள்ள அந்த தோடு, அந்த காம்போட அதை வச்சு தான் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிடுவோம். அது ரொம்ப நாளைக்கு கிடக்கும். அதை வச்சு நாங்கள் தோசை தடவுறதா யூஸ் பண்ணுவோம். அப்படி சட்டாப்பை வச்சு அப்படியே கொத்துனா கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வெந்துடும். இப்போ தட்டியாச்சு, சூடாக இருக்கும் போதே இப்படி தட்டிடுங்க, சுற்றி விட்டு இப்படி தட்டிடுங்க. இப்போ பாருங்கள், லேயர் லேயராக பரோட்டா கிடைக்குது. ஒரு லேயர்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.